ஆர்சிபி மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமா காரணமா இருந்தவர் 2 பேரு. ஒன்னு ஃபாஃப் டு பிளெசிஸ், இன்னொருத்தர் வந்து முகமது சிராஜ். அந்த மாதிரி ஒரு பவுலிங் பவர் பிளேல போடுறாரு. இல்ல இந்த சீசனே கன்சிஸ்டன்டா போடுறாரு. பட் அவர் சொன்ன விஷயங்கள்ல இருந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் கத்துக்கிற மாதிரி இருந்தது. சரி அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பால் போடும்போது என்ன ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சிட்டாங்க. அப்ப நினைச்சேன் நம்ம பாலை ஷார்ட்டா போயிட்டோம், தப்பா போட்டோம். அடுத்த பால் வந்து நம்ம ஃபுல்லா கரெக்டான லென்த் போட்டு பாலை ஸ்விங் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டேன். ரெண்டாவது அந்த விக்கெட் கிடைச்சது. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, நான் அந்த லாக்டவுன் தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. லாக்டவுனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் போடுற பால்ஸ் எல்லாமே பவுண்டரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் போட்டு என்ன அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ போயிட்டு அந்த லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா என்னோட பிளான் என்ன, என்னோட ஃபீல்டிங் என்ன, என்னோட செட்ஸ் என்ன, என்னோட ஸ்கில்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி என்னோட பவுலிங்ல எதெல்லாம் தேவைப்படுதோ எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தான் இப்போ எனக்கு உதவுது. அதனால தான் நான் இப்போதைக்கு ஒரு நல்ல பவுலிங்கா போட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னை பொறுத்தவரையும் இதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபீல்டிங் வைஸும் நான் கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த கேமில் நம்ம பவுலிங்காக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னை பொறுத்தவரையும் நான் எல்லாத்தையும் நானே ரேட் பண்ணிப்பேன். என்னை பொறுத்தவரையும் நான் இப்போ இந்த மிஸ்ஃபீல் பண்ணிட்டியா, இதை நீ ஒழுங்காக பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நான் என்ன ரேட் பண்ணிக்கிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான என்னென்ன வேலையோ அதை நான் பண்ணுவேன். டீமை பொறுத்தவரையும் பவுலிங், ஃபீல்டிங் எதனா ஒரு இடத்துலயாவது நம்ம கான்ட்ரிபியூஷன் இருந்து கொண்டே இருக்கணும். அதுக்காக பல விஷயங்களை ஒர்க் பண்ணேன். அதுதான் இப்போ எல்லாமே அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு வந்து அவர் குரூஷனாக ஒரு ரன் அவுட், கேட்சிங்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கும் இப்போ இருக்க சிராஜுக்கும் கம்பேர் பண்ணிங்களாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கு முன்னாடி நிறைய கேட்ச் அவர்கிட்ட போனாவே டபுள் இந்த மாதிரிலாம் போகும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட் அடிக்கிறாரு, கேட்சிங் கரெக்டாக எடுக்கிறாரு, பவுலிங் லென்த்தும் மாற்றிருக்காருன்ற மாதிரி பயங்கரமாக போட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஒரு கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்மன்ஸ் ஆகிருக்காரு. இந்த மேட்ச்சுக்கு அவர் மேன் ஆஃப் தி மேட்ச் கிடைச்சதுக்கு ரொம்ப பெரிய விஷயங்க. என்ன விஷயம் நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம், நம்மளே நம்ம ரேட் பண்ண கத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஸ்கில் செட்ஸை நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுதான் உண்மை. ஸோ அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. நான் இந்த என்ன நான் ரேட் பண்ணேன், இது நான் ஒழுங்கா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னும் போது ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.